வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தியானங்களிலே ஒரு மிக உயர்ந்த ஒரு சக்தி மிக்க தியானமாக நாம் இந்த பஞ்சபூத நவகிரக தவத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை தொடர்ந்து ஏற்றிக்கொண்டு இருக்கிறோம். சரிங்களா? இந்த நவக்கோள்கள் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி கொண்டது அப்படிங்கிறத உணர்ந்த நம்ம முன்னோர்கள் அந்த நவக்கோள்களிலிருந்து வரக்கூடிய ஆற்றலை நாம் எவ்வாறு நம்மோடு ஏற்று ஒன்றுபடுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறத சிந்தித்து அவர்கள் நவகிரக வழிபாடாக நமக்கு மாற்றி கொடுத்திருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க இன்னும் ஹையர் லெவல்ல வர்றப்ப எல்லாமே உங்களுக்கு இன்னும் ஆழமா புரியும். இந்த நவக்கோள்கள் அப்படிங்கிறது எப்படி பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் அப்படின்னு நம்ம சொன்னோமோ, அதே போல நவக்கோள்களும் பஞ்சபூதங்களுடைய தொகுப்பு தான். நவக்கோள்கள் எல்லாமே பஞ்சபூதங்களால் ஆனவை. அப்ப பஞ்சபூதம் வேற, நவக்கோள்கள் வேறன்னு சொல்ல முடியாது. பஞ்சபூதங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான விகிதாச்சாரத்துல இணைந்து இருக்கிற ஒவ்வொரு தன்மை கொண்டதுதான் நவக்கோள்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த நவக்கோள்கள்ல இருந்து வரக்கூடிய ஆற்றல்கள் நம்ம உடல்லையும் மனதையும் பெரிய மாற்றத்தை, தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சாங்க. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னா அவனுக்கு அந்த 16 செல்வங்களும் வேண்டும், 7 சம்பத்துகளும் வேணும்னு முடிவு பண்ண நம்ம முன்னோர்கள் அது எப்படி பெறுவது அப்படின்னு அவங்க ஆராய்ச்சி பண்ண போது இந்த நவக்கோள்கள்ல இருந்து வரக்கூடிய அந்த காந்த அலைக்கதிர்கள் நம்ம மேல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறத கண்டுபிடிச்சாங்க. சரிதானுங்களா? அப்ப அந்த தாக்கத்தை நமக்கு நேர்மறையான சக்தியாக மாற்றிக்கொள்ளணும் அப்படிங்கிற விதத்துல இந்த நவக்கோள்களுக்கான ஆற்றலை நம்மோடு இணைப்பதற்கு தான் அந்த நவகிரக வழிபாடை நமது முன்னோர்கள் ஏற்படுத்தியிருக்காங்க. இன்னுமே பல கோவில்களிலே நவகிரக வழிபாடுகள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நாமளும் போய் கும்பிடுறோம், நவகிரக ஸ்தலங்களுக்கு போறோம். சரிதானுங்களா? அப்ப இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த நவக்கோள்கள் அப்படிங்கிறது வேற அல்ல. நான் சிம்பிளா சொல்றேன். சூரியன் எல்லாத்துக்கும் அம்மான்னு வச்சுக்கோங்களேன், மற்றதெல்லாம் ஒவ்வொரு குழந்தைகள்னு வச்சுக்கோங்க. புதன், சுக்கிரன், நம்ம பூமி, சந்திரன், செவ்வாய், குரு, சனி, இது எல்லாமே அவங்களோட குழந்தைகள், சூரியனுடைய குழந்தைகள். இப்போ நம்ம அம்மாவுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு இருக்கோ அதுதான் சூரியனுக்கும் இந்த பூமிக்கு இருக்கிற தொடர்பு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே போல நம்மளோட சகோதர சகோதரிக்கும் நமக்கு என்ன தொடர்பு இருக்கோ அதுதான் இந்த மற்ற கோள்களுக்கும் பூமிக்கு இருக்கிற தொடர்பு. அப்ப நாம பூமியினுடைய ஒரு அங்கமா இருக்கிறதுனால இந்த கோள்கள்ல இருந்து வரக்கூடிய காந்த அலைக்கதிர்கள் நம்ம உடல்லையும் உயிர்லையும் மனதிலையும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கு. இதுக்கு உதாரணம் சூரியன். இப்ப சூரியன்ல இருந்து அந்த ஆரஞ்சு நிறமான காந்த அலைக்கதிர்கள் வருது. அப்ப அந்த காந்த அலைக்கதிர்கள் நம்ம உடலிலே படுகிறது. அது அந்த வெப்பத்தை நம்ம உடல்ல ஒரு மாற்றத்தை, தாக்கத்தை ஏற்படுத்துகிறத நம்ம உணர்றோம். ஏன்னா சூரியன் ரொம்ப பிரம்மாண்டமான நெருப்பு கோலம்ங்கிறங்காட்டி அதனுடைய வெப்பத்தன்மையை நம்மளால உணர முடியுது. நிலாலிருந்து வர குளிர்ச்சி தன்மையை நம்ம உணர்றோம். அது நம்ம உடல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. சரிதானுங்களா? ஆனா மற்ற கோள்கள்ல இருந்து வரக்கூடிய காந்த அலைக்கதிர்களை நம்ம உணர்ற அளவுக்கு அந்த ஆற்றல் திணிவு இல்லைனாலும் அது நம்ம உடம்புலையும் மனதிலையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டேதான் இருக்கிறதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். முதல் விஷயம். அப்ப நம்ம முன்னோர்கள் பார்த்தாங்க, இந்த மக்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு இந்த நாட்கள் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். 7 நாள் அப்படின்னு நம்ம வாரத்துல 7 நாட்கள்னு சொல்றோம்ல, நான் அதை சொல்றது உண்டு. அது 7 நாட்கள் அல்ல, 7 கோள்கள். சரிங்களா? ஞாயிறு என்றால் சூரியன் என்று பொருள். வாரத்தினுடைய முதல் நாளே நம்ம முன்னோர்கள் சூரியனைத்தான் வைத்திருக்கிறாங்க. ஏன்னா சூரியனிலிருந்து இந்த நவக்கோள்கள் உருவாக்கி இருக்கிறதுனால சூரியன் தான் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை. அப்ப 2வது நாள் சந்திரன், திங்கள் கிழமை. 3வது நாள் செவ்வாய், சரிதானுங்களா? செவ்வாய் கிரகத்தினுடைய கிழமை. புதன் கிரகத்தினுடைய கிழமை.
வியாழன் வியாழன் கிரகத்தினுடைய கிழமை, வெள்ளி வெள்ளிங்கிற கிரகத்தினுடைய சுக்கிரனுடைய கிழமை, சனிங்கிறது சனி கிரகத்தினுடைய கிழமை. அப்ப இந்த 7 நாட்கள்ல எந்தெந்த கோளினுடைய ஆதிக்க சக்தி அதிகமா இருக்குதுன்னு பார்த்த நம்ம முன்னோர்கள் அந்தந்த நாட்களை அங்க வடிவமைச்சது மிகவும் ஒரு அற்புதமான ஒரு சயின்ஸுங்க. நீங்க பாருங்க, ஒவ்வொரு நாள் காலையிலயும் 6 to 7 ஹோரை பார்த்தீங்கன்னா எந்த கிரகத்தினுடைய ஆற்றல் இந்த பூமி மேல அதிக தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை சூரியனுடைய தாக்கம் 6 to 7 இருக்கும் காலையில. நீங்க எடுத்து இப்ப ஹோரை பார்த்தீங்கன்னாலும் கரெக்டா இருக்கும். வியாழக்கிழமை காலையில 6 to 7 குரு ஹோரை அப்படின்னு இருக்கும். ஏன்னா குருவனுடைய ஆற்றல் காலை 6 to 7 இந்த பூமி மேல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நாள் அந்த வியாழன்னு வச்சிருக்காங்க. வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரைமாம். அப்ப இந்த பூமி மேல இந்த கோள்களுடைய ஆதிக்கம் எவ்வளவு இருக்குது, எந்தெந்த நாள் அதிகமா இருக்குதுங்கிறத கண்டுபிடித்த நம்ம முன்னோர்கள் அதற்கு எந்தெந்த நாள் கொடுத்தா சரியா இருக்குங்கிறத யோசித்துதான் நமக்கு இந்த நாட்களை வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ஒவ்வொரு கோள்கள்ல இருந்து வரக்கூடிய காந்த அலை கதிர்களும் நம்ம வாழ்க்கையில நிறைய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. சரிதானுங்களா? அதுல சூரியன் அப்படிங்கிறது நம்ம உடல் ஆரோக்கியத்தோடு தொடர்புடையது. நான் ஒவ்வொன்னா அப்படியே சொல்லிட்டே வர்றேன். மேக்சிமம் எவ்வளவு சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லிடலாம். சரிங்களா? சூரியன்ல இருந்து வரக்கூடிய காந்த அலை கதிர்கள் ஆரஞ்சு நிறமானது. இது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஏன்னா அது ஒரு நெருப்பு கோலமா இருக்கிற காரணத்தினால அது ஆரஞ்சு நிறமான காந்த அலை கதிர்களை வெளியே தள்ளுது. அந்த காந்த அலை கதிர்கள் நம்ம உடலிலே எலும்புகள் இருக்கு இல்லையா, 206 எலும்புகள் இருக்கு. அந்த எலும்புகளோடு நேரடியான நெருங்கிய தொடர்புடையது. அந்த எலும்புகள் தான் நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு அடிப்படையாக இருக்கிறது. உடலுக்கு ஒரு கட்டமைப்பை கொடுத்து உடல் ஆரோக்கியத்திற்கு அடிப்படையா இருக்கிறது அந்த எலும்புகள் தான். அதனால சூரியன்ல இருந்து வரக்கூடிய சக்தி நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதனாலதான் சூரிய நமஸ்காரத்தை நம்ம ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம். சரிங்களா? சூரிய ஒளி எந்த அளவுக்கு படுதோ அந்த அளவுக்கு வைட்டமின் டி எர்கோஸ்ட்ரால் வைட்டமின் டியா கன்வெர்ட் ஆகி நம்ம உடலுக்கு எலும்புகளுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அது மட்டுமல்ல, அந்த சூரியனுடைய காந்த அலை கதிர்கள் ஒரு மனிதனுக்கு அறிவு மேன்மையை கொடுக்கும், கல்வி மேன்மையை கொடுக்கும், வாழ்க்கை வளங்களை கொடுக்கும், வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கான ஒரு சக்தியை கொடுக்கும். நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த இடம். சரிங்களா? அதே சமயம் தலைமை பண்பு எதுங்க? தலைமை பண்பு. ஒரு இடத்துல ஒருத்தன் சிறந்து விளங்குறான் அப்படின்னா அந்த தலைமை பண்பு சூரியனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டது. நான் இதுல சொல்லிட்டே வர வர சில விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கும்னா நீங்க அந்த கோள்களின் மேல அதிகப்படியான நேரத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம். இப்ப எலும்புகள்ல யாராவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்? சூரியன் மேல தியானத்தை கொஞ்சம் அதிகமா ஈடுபடுத்தலாம். இல்ல நீங்க ஒரு தலைமை பண்புல இருக்கீங்க, அது உங்களுக்கு இன்னும் நல்ல ஆற்றல் வரணும் அப்படின்னா சூரியன் மேல தியானத்தை அதிகப்படுத்தலாம். உடல் ஆரோக்கியம் வேணும்னா சூரியன் மேல தியானத்தை அதிகப்படுத்தலாம். அதற்கு அடுத்ததா இருக்கிறது வரிசைப்படி நான் இப்ப சொல்லிடுறேன். திங்கள் செவ்வாய் புதன் நான் வரல, வரிசைப்படி நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் சூரியனுக்கு அடுத்தது 3 கோடி மைல் தொலைவில் இருக்கிறது புதன். இந்த படத்துல பார்க்கலாம் நீங்க, ஒரு சின்ன ரவுண்டா தெரியுது பாத்தீங்களா? அது புதன். புதன்ல இருந்து வரக்கூடிய காந்த அலை கதிர்கள் பசுமை நிறமான காந்த அலை கதிர்கள், பச்சை கலர். நீங்க அது ஃபீல் பண்ணணும். எப்படி சூரியனை நினைச்சா அந்த ஆரஞ்சு கலர் ஃபீல் ஆகுதோ, சந்திரன் நினைச்சா வெள்ளை கலர் ஃபீல் ஆகுதோ, அப்படி புதனை நினைச்சா பச்சை கலர். சரி, ஒரு பச்சை கலர் ரவுண்ட்ல ஒரு லைட் எரிஞ்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ணணும். ஏன்னா புதன்ல இருக்கக்கூடிய அந்த உள்ள இருக்கிற தனிமங்கள், கெமிக்கல்ஸ் எல்லாமே பசுமை நிறமான காந்தத்தை வெளிப்படுத்துது. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த புதன் மற்ற கோள்கள் எல்லாத்துக்குமே சுயமா சக்தி வெளிப்படுத்துற தன்மை கிடையாது. சூரியன்ல இருந்து ஆற்றலை வாங்கி அந்த ஆற்றலோடு தன்னுடைய ஆற்றலை இணைத்து வெளிப்படுத்துது. உதாரணத்துக்கு உங்களுக்கு சந்திரன் தெரியும். சந்திரனுக்கு சுயமாக ஒளிரக்கூடிய தன்மை கிடையாது. அதனால அது என்ன பண்ணுது? சூரியனுடைய ஆற்றலை வாங்கி பிரதிபலிக்குது இல்லையா? அதுதானே சந்திரனுடைய வெளிச்சம்னு நம்ம சொல்றோம். சூரியன் ஒளி படலைன்னா சந்திரன் இருட்டாதான் இருக்கும். அப்ப சந்திரன்ல இருக்கிற காந்த அலை கதிர்கள், அதுல இருக்கிற தன்மை எல்லாம் வெண்மை நிறமான காந்த அலை கதிர்களை வீசுறதா இருக்கு. அப்ப சூரியனுடைய ஆற்றலை வாங்கி அது ஒயிட் கலர்ல பிரதிபலிக்குது.
அது மாதிரி இந்த புதன் வந்து இப்ப உதாரணத்துக்கு இப்படி சொன்னா புரியும் உங்களுக்கு. ஒரு பச்சை கலர் பேப்பர் வச்சுக்கோங்க. இந்த பக்கம் ஒரு ஒயிட் லைட்டை விடுங்க. அது அந்த பச்சை கலர் பேப்பரை கடந்து போறப்ப என்ன கலர்ல போகும்? பச்சை கலர்ல போகும். அவ்வளவுதாங்க, சிம்பிள். சூரியனுடைய காந்த அலைக்கதிர்கள் அந்த புதனுக்குள்ள போய் புதன்ல இருந்து வெளிப்படும் போது புதனின் இருக்கிற தன்மையெல்லாம் எடுத்துட்டு வெளியே வருது. கவனிங்க, பச்சை கலர் பேப்பருக்கு இந்த பக்கம் ஒயிட்ல லைட் கொடுத்தீங்க. அது பச்சை கலர் பேப்பரை கடந்து போறப்ப அந்த பச்சை கலர் பேப்பர்ல இருக்கிற தன்மையை எடுத்துட்டு போகுது இல்ல? அது மாதிரி இந்த சூரியனுடைய காந்த அலைக்கதிர்கள் புதனுக்குள்ள போய் புதன் கோள்ல இருக்கிற ஆற்றலை எல்லாம் எடுத்துட்டு அது பச்சை கலர்ல வெளிப்படுது. அந்த பசுமை நிறமான காந்த அலைக்கதிர்கள் நம்ம உடம்புல தோல், உடல் முழுக்க தோல் போர்த்தப்பட்டிருக்குது இல்லையா? அந்த தோலோடு நேரடியான நெருங்கிய தொடர்புடையது. அப்ப ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க நீங்க புதன் மேல நல்ல ஆழ்ந்து தியானம் ஏற்றும் போது உங்க ஸ்கின்னுக்கு அபரிமிதமான ஆற்றல் கிடைக்கும். அதுல இருக்கிற நோய்களை நீங்கள் குணப்படுத்தி கொள்ளலாம். இன்னும் புதன் வந்து எதுக்கு ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஞானம், சரிதானுங்களா? அறிவு வளம், கல்வி. கல்வினா புதன் தானே, நம்ம எல்லாருமே சொல்றோம், சரிதானுங்களா? அறிவு மேன்மை, கல்வி மேன்மை, வாழ்க்கை வளங்கள், இது எல்லாமே வந்து இந்த புதனுடைய காந்த அலைக்கதிர்கள் கொடுக்கும். ஒரு குழந்தை நல்லா கல்வி வரணும் அப்படின்னா இந்த புதன் கோளினுடைய ஆற்றலை அந்த குழந்தை அதிகமாக பெறும்போது அதற்கு கல்வி வளம் வந்து நல்லா கிடைக்கும். ஞானத்துல உயர்ந்து போகணும் அப்படின்னு யாரெல்லாம் விரும்புறாங்களோ அதுக்கு அந்த புதன்ல இருந்து வரக்கூடிய காந்த அலைக்கதிர்கள் செமையா சப்போர்ட் பண்ணும், சரிங்களா? அப்ப அந்த எனர்ஜியை நம்மோட ஏற்று நீங்க இப்படி ஒரு இமேஜின் பண்ணணும். நான் இந்த அடுத்த வகுப்பு தியானத்துல வேணா அப்படி நடத்துறேன். அப்ப அந்த சூரியன்ல இருந்து வர காந்த அலைக்கதிர்கள் அப்படியே நம்ம உடம்புக்குள்ள போற மாதிரியும் நம்ம உடம்புல இருக்கிற 206 எலும்புகள்லயும் அந்த எனர்ஜி அப்படியே நிரம்புறதையும் நீங்க அப்படியே ஃபீல் பண்ணணும். அப்ப 206 எலும்புலையும் அந்த ஆரஞ்சு நிறமான சூரியனுடைய காந்த அலைக்கதிர்கள் நிரம்பி எலும்புகள் எல்லாம் வலிமை பெற்று விட்டது, அங்க இருக்கிற குறைபாடுகள் எல்லாம் நீங்கி விட்டது நீங்க ஃபீல் பண்ணணும். அப்புறம் புதன்ல இருந்து வரக்கூடிய அந்த பசுமை நிறமான காந்த அலைக்கதிர்கள் அப்படியே அந்த ஹல்க நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹல்குன்னு ஒரு படம் வந்தது, ஞாபகம் இருக்கா? பச்சை நிறத்துல ஒரு மனிதன் இருப்பான், பெருசா இருப்பான். நீங்க பெருசா இமேஜின் பண்ண வேண்டாம். உங்க தோல் முழுக்க அப்படியே பசுமை நிறமான அந்த புதனுடைய காந்த அலைக்கதிர்கள் உங்க உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே தோல் முழுக்க அப்படியே பரவி இருப்பதை பார்க்கணும், சரிங்களா? அந்த தோள்கள் ஆற்றல் பெறுகிறத பார்க்கணும், சரிங்களா? இப்படி நீங்க ஃபீல் பண்ணி அதை பண்ணும்போது இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். இப்போ மூணாவது இருக்கிறது பாத்தீங்கன்னா சுக்கிரன் அப்படிங்கிற கோள், சரிங்களா? சுக்கிரன் வந்து சுக்கிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம உடலினுடைய வித்து சக்தி இருக்கு இல்லைங்களா? சுக்கிலம் சுரோனிதம்னு சொல்றோம்ல, அந்த வித்து சக்தி கூட நேரடியான நெருங்கிய தொடர்புடையது வந்து சுக்கிரன் என்ற கோள்ல இருந்து வரக்கூடிய வெண்மை நிறமான காந்த அலைக்கதிர்களே 2 வெண்மை இருக்கு. சுக்கிரனும் வெண்மைதான், சந்திரனும் வெண்மைதான். சுக்கிரன்ல இருந்து வர்ற வெண்மை எப்படி இருக்குன்னா வெள்ளி போன்ற வெண்மை. ஒரு வெள்ளியிலிருந்து ஒரு வெள்ளை கலர் வந்ததுன்னா எப்படி இருக்குமோ அப்படி சுக்கிரன்ல இருந்து காந்த அலைக்கதிர்கள் வருது. நீங்க அதை ஃபீல் பண்ணணும், சரிங்களா? அந்த சுக்கிரன்ல இருந்து வரக்கூடிய காந்த அலைக்கதிர்கள் நம்ம உடம்பினுடைய மையத்தில் இருக்கிற சுக்கிலம்னு சொல்றோம்ல, வித்து சக்தியோட நேரடியான நெருங்கிய தொடர்புடையது. அதைத்தான் வெள்ளிக்கிழமை அப்படின்னு நம்ம சொல்றோம். வெள்ளி என்ற கோளுக்கு இன்னொரு பேர் தான் சுக்கிரன், சரிங்களா? அப்ப அந்த வெள்ளி அப்படிங்கிற வெள்ளிக்கிழமைக்கு என்ன ஒரு பெரிய சிறப்பு? எல்லா மதங்கள்லயுமே வெள்ளிக்கிழமைக்கு ஒரு சிறப்பு கொடுத்துருக்காங்க. அது இஸ்லாத்தா இருக்கட்டும், இல்ல கிறிஸ்டியனா இருக்கட்டும், இல்ல ஹிந்து மதமா இருக்கட்டும். ஏன் வெள்ளிக்கிழமைக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்கன்னா வெள்ளிக்கிழமை நம்முடைய சுக்கிலம் என்று சொல்லக்கூடிய அந்த வித்து சக்தி கூட தொடர்பு கொண்ட நாள். அப்ப அந்த வித்து சக்தி நல்லா இருக்கணும்னா அந்த அன்னைக்கு மக்கள் வந்து இறை வழிபாட்டுல ஈடுபடணும், சரி? வித்து சக்தியை தேவையில்லாம செலவு பண்ண கூடாது. அந்த அன்னைக்கு அந்த சுக்கிரன்ல இருந்து வரக்கூடிய ஆற்றல் அபரிவிதமா நமக்கு கிடைக்கும், வித்து சக்தி பொட்டன்சியல் ஆகும். அப்படிங்கிறதுனால அது இறை வழிபாட்டுல நம்ம முன்னோர்கள் இணைத்து வைத்திருக்கிறாங்க. 5 வேளை தொழுகை, புனித வெள்ளி, ஆடி வெள்ளி, அப்படி எல்லாம் வெள்ளிக்கிழமைக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்கு. சக்தி வழிபாடு அதிகமா பண்ணும். சரி, இந்த சுக்கிரன்ல இருந்து வரக்கூடிய காந்த அலைக்கதிர்கள் நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய ஆற்றல்
அழகு, பேச்சு திறன், சரிங்களா, மன மகிழ்ச்சி, நட்புகள், சரிங்களா, அந்த நட்பு நலம்னு சொல்றோம்ல, இது எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய இந்த சுக்கிரன். சரிங்களா? அப்ப ஒரு மனிதன் மன மகிழ்ச்சியா இருக்கணும்னா அதுக்கு சுக்கிரனுடைய ஆற்றல் மிக மிக அவசியம். ஏன்னா வித்து சக்தி பொட்டன்ஷியலா இருந்தா தான் ஜீவகாந்த ஆற்றல் திணிவா இருக்கும், ஒரு மனிதனுடைய மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த சுக்கிரனுடைய அந்த ஆற்றல் இருக்கிறவங்க ஒரு வசீகரத்தன்மை கொண்ட நபர்களாக இருப்பாங்க. அவங்களுடைய நட்பு ஒரு அற்புதமான நட்பு வட்டாரத்தை அவங்க பெற்றிருப்பாங்க. அப்ப நமக்கு அந்த வசீகரத்தன்மை, மன மகிழ்ச்சி, உயர் நட்பு, வாழ்க்கை வளங்கள், சரிங்களா, உங்களுடைய ஆற்றலை நீங்க அதிகப்படுத்தி கொள்ளணும், பேச்சுத்திறனை அதிகப்படுத்தி கொள்ளணும்னா இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கோள். அப்ப அதுல இருந்து வரக்கூடிய அந்த காந்த அலைக்கதிர்கள் உங்க வித்து சக்தியோட இணைந்து கொண்டிருப்பதை நீங்க உணர்ந்து தியானம் பண்ணும்போது அந்த ஆற்றல் வித்தோடு இணைந்து உயிரோடு கலந்து உடல் முழுக்க அது பரவுறதை உங்களால உணர முடியும். அது ஒன் பை ஒன்னா அது நீங்க பண்ண அது வந்துடும். சரிங்களா? சரி, அடுத்ததா இருக்கிறது, இப்போ முதல்ல இருந்தது சூரியன்னு சொன்னோம். சூரியனுக்கு அடுத்ததா இருக்கிறது புதன். புதன் எவ்வளவு தூரத்துல இருக்குதுன்னா 3 கோடி மைல் தொலைவில் இருக்கு. பக்கமாவல்ல இல்ல, சூரியனுக்கும் புதனுக்கு இருக்கிற கேப் எவ்வளவுங்க? 3 கோடி மைல். ஓகேங்களா? அவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அதே மாதிரி இந்த புதன் சூரியனை சுத்தி ஓடுது, எல்லா கோளும் சூரியனை சுத்தி ஓடுது. புதன் சுத்தி ஓடுறதுக்கு கிட்டத்தட்ட 85 நாட்களை அது எடுத்துக்கொள்கிறது. சரிங்களா? ஒரு முறை சுத்திட்டு வரக்கு 88 நாள் நினைக்கிறேன், ஒரு நிமிஷம், 88 நாள், 88 நாள் எடுத்துக்குது ஒரு முறை. புதன்கிற கோள் சூரியனை சுத்திட்டு வரக்கு 88 நாள். எப்படி நம்ம பூமி ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை சுத்துன்னு சொல்றோமோ, அப்ப 88 நாள்ல ஒரு முறை சுத்திரும் புதன், அது பக்கமா இருக்கிறதுனால. ரெண்டாவது என்ன சொன்னோம்? சுக்கிரன் சொன்னோம். சுக்கிரன் சூரியன்ல இருந்து 6 கோடி மைல் தொலைவில் இருக்கு. 6 கோடி மைல் தொலைவில் இருக்கு. அது சூரியனை சுத்திட்டு வர்றதுக்கு 225 நாள் எடுத்துக்குது. ஒரு தடவை சூரியனை சுத்திட்டு வர்றதுக்கு 225 நாள் எடுத்துக்குது. சரிதானுங்களா? ரைட். அடுத்தது நம்ம பூமி. பூமி தான் 3வது வட்டப்பாதையில் இருக்குது. அது 9 கோடி மைல் தொலைவில் இருக்கு. இப்ப நம்ம பூமியிலேயே இருக்கிறதுனால நவக்கோள்கள்ல பூமியை நம்ம சேர்த்துல, ஏன்னா வெளியிலிருந்து வரக்கூடிய காந்த அலை கதிர்களை தான் எடுக்க போறோம். அப்ப இந்த பூமியை சுத்தி ஓடிட்டு இருக்கிறது சந்திரன். அது பூமியினுடைய துணைக்கோள். இந்த சந்திரன் இப்போ சூரியன் எப்படி நம்ம அம்மா அப்படின்னு நம்ம சொல்றோமோ, ஆனா ஜாதகத்துப்படி என்ன சொல்லுவாங்கன்னா சூரியனை அப்பான்னு சொல்லுவாங்க, சந்திரனை அம்மான்னு சொல்லுவாங்க. தாய் கிரகம் சந்திரன், தந்தை கிரகம் சூரியன்னு சொல்லுவாங்க. சரி, அது ரொம்ப ஜாதகத்துக்குள்ள போக வேண்டாம். இன்னொன்னு இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்ட்ராங்கா சொல்றேன், ஜாதகத்தை பெரிதா பார்க்க வேண்டாம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இந்த தியானத்தை நீங்க பண்றதுக்கு ஆரம்பிச்சுட்டீங்கன்னா உங்களுடைய கோள்களுடைய தன்மையை நீங்கள் மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியை பெற்று விட்டீர்கள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நீங்க பிறக்கிறப்ப உங்களுடைய கோள்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிலையில இருந்திருக்கும். அப்ப அந்த கோள்களுடைய தாக்கம் உங்க வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டே இருக்கும். என்னைக்கு நீங்க பஞ்சபூத நவர்தவம் செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டீங்களோ அன்று முதல் கொண்டு அந்த கோள்கள் உங்களுக்கு இணக்கமாக நட்பாக மாறுவதற்கு ஆரம்பித்து விட்டது. இனிமேல் ஜாதகத்தை தூக்கிட்டு போய் இது அப்படி இருக்குமா இது இப்படி இருக்குமான்னு தயவு செஞ்சு எதையும் நீங்க பெரிதாக கேட்க வேண்டாம். ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காக போய் பார்க்கிறோம் அப்படிங்கிறப்ப இன்னைக்கு ஜாதகம் ஜோதிடம்ங்கிறது உண்மைதான், மாற்று கருத்து இல்லை. ஆனா அதை சரியா கணிச்சு சொல்றவங்க இன்னைக்கு எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு நீங்களே சிந்தனை செய்து பாருங்க. உங்க ஜாதகத்துக்கு கொண்டு போய் கொடுத்து 10 ஜோசியர்கிட்ட பாருங்க, 10 பேரும் 10 விதமா சொல்லுவாங்க. சீரியஸா சொல்றேன், நீங்க அதை செக் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த ஜாதகத்தை ஜோதிடத்தை நம்பிட்டு வாழ்க்கையில எத்தனையோ நல்ல விஷயங்களை இழந்துட்டு இருக்கிற மக்களை நம்ம பாக்குறோம். புரியுதா இல்லைங்களா? நான் மறுபடியும் சொல்றேன், ஜாதகம் ஜோதிடம் உண்மையானதுதான், அறிவியல் பூர்வமானதுதான், விஞ்ஞான பூர்வமானதுதான். ஆனா அதை கணித்து சொல்லக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கா, நம்ம கிட்ட இருக்கா, நம்ம மக்கள்கிட்ட இருக்கான்னு கேட்டா ரொம்ப ரொம்ப குறைவு. புரியுதா இல்லைங்களா? ஞானிகள் தான் ஜோதிடத்தை கண்டறிந்தாங்க. சரிதானுங்களா? இந்த பிரபஞ்சத்துல இந்த வான்கோள்கள்
நட்சத்திரங்கள், அதை வைத்து கொண்டுதான் அந்த 12 ராசி மண்டலங்களை பிரிச்சாங்க, நட்சத்திரங்கள் 27 பிரிச்சாங்க. சரிங்களா? அப்போ இந்த நவகோள்களை பிரித்தாங்க. அப்ப இது எல்லாமே அவங்க பண்ணதுதான். அவங்க ஒரு மனிதனுடைய பிறந்த நேரத்தை வைத்து கணிச்சாங்கன்னா ஒரு விஷயம் பர்ஃபெக்டா இருக்கும். ஏன்னா அவங்க முக்காலமும் உணர்ந்த ஞானிகள். கர்ம விதிகள் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். பாஸ்ட் என்ன நடந்ததுன்னு தெரியும், ஃபியூச்சர் என்ன நடக்க போறதுன்னு தெரியும். அப்ப ஞானிகள் இந்த ஜோதிடத்தை சொன்ன வரைக்கும் அது சரியாதான் இருந்தது. இன்னைக்கு நம்ம எல்லாருமே இதை படிச்சுட்டு கையில் எடுக்கிறதால பல விஷயங்கள் இதுல தப்பா சொல்றாங்க. அப்ப அந்த தப்பை கேட்டுட்டு உங்க வாழ்க்கையே வீணா போனவங்கள நான் நிறைய பேர் பார்க்கறேன். என்னோட லைஃப்லயே ஒரு பையன், என் கூட படிச்ச பையன், சயின்ஸ் அவனுக்கு நல்லா வரும், எனக்கும் சயின்ஸ் நல்லா வரும். சயின்ஸ் நல்லா வந்த பையனை அவன் டாக்டர் ஆகணுங்கிற ஆசையில படிச்சான், நல்லா படிப்பான். ஆனா ஜோசியத்துல போய் கேட்டு இவனுக்கு டாக்டர் தொழில் செட் ஆகாதுங்க, இவனை இன்ஜினியர் படிக்க வைங்கன்னு சொல்லி வலுக்கட்டாயமா இன்ஜினியர்ல சேர்த்தி விட்டு இன்னைக்கு அவன் வாழ்க்கையே ஒரு வெறுத்து போன ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான். நான் பார்த்துட்டு இருக்கேன். அவனுக்கு இன்ஜினியர் ப்ராப்பரா வரல. புரியுது இல்லைங்களா? அப்ப நான் எல்லாத்தையும் தவறுன்னு சொல்லல, எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்குங்க, ஒரு முறை இருக்கு. சும்மா ஒரு கைடன்ஸா பாக்குறேன்னா பாத்துக்கோங்க என்ன ஏதுன்னு. சரிங்களா? ஜாதகத்தில் இருக்கிற மாதிரியெல்லாம் எல்லாமே சொல்றது சரியா இருக்குமா நடக்குமாங்கிறதெல்லாம் பெரிய கேள்விக்குறி. நீங்க அந்த அளவுக்கு போவே வேண்டியதில்லை. இந்த தியானம் செஞ்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உங்க வாழ்க்கையில நவக்கோள்கள் நல்லதே செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடும். சரிதானுங்களா? நவக்கோள்கள்ல இருந்து வரக்கூடிய ஆற்றல்கள் நன்மையே செய்து கொண்டிருக்குமாக நீங்க சொல்ல அந்த ஆற்றல் எப்பொழுதுமே உங்களுக்கு நல்லதையே செய்யறதுக்கு ஆரம்பிச்சு. சரிங்களா? அதனால ஜாதகத்திற்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். இன்னும் ஒரே மாசங்க, அடுத்த மாசங்கிறப்ப உங்களுக்கு ஒரு தீட்சை கொடுப்போம். அதுதான் உண்மையான தியான தீட்சை. இப்ப நம்ம செஞ்சுட்டு இருக்கிற தியானம் எல்லாம் ஒரு கைடன்ஸ் மெடிடேஷன் மாதிரி போயிட்டு இருக்கு. உண்மையான தியானம்ங்கிறத நாம இந்த மாத கடைசியில உங்களுக்கு அடுத்த மாதத்துல நம்ம பிளான் பண்ணுவோம். அதுக்கு பேரு தான் தீட்சை என்று பெயர். தீட்சைங்கிறது குருவினுடைய ஆற்றலை உங்க உடம்புக்குள்ள புகுத்துற ஒரு செயலுக்கு பேரு தீட்சைன்னு பேரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த குருவினுடைய ஆற்றல் அப்படிங்கிறது சர்வ வல்லமை கொண்டது, இறைவனை உணர்ந்தது, பற்றுக்கள் அற்றது, ஆரோக்கியமானது, ஆற்றல் மிக்கது, ஞானம் பெற்றதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆற்றலை உங்க உடலுக்குள்ள பாய்ச்சக்கூடிய செயலுக்கு பேரு தீட்சைன்னு பேரு. அப்படி அந்த தீட்சை வாங்கினதுக்கு அப்புறம் உங்களுடைய ஜாதகம் உங்களுக்கு வேலை செய்யாதுன்னு நான் அடிச்சு சொல்லுவேன். அதை பத்தி நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். சரிங்களா? இப்ப கூட ஒரு அளவுக்கு தான் அந்த நவக்கோள்கள் உங்களுக்கு இணக்கமா செயல்படுறதுக்கு ஆரம்பிக்கும். இது நல்லா செஞ்சுட்டே வர டோட்டலா நல்லது பண்றதுக்கு ஆரம்பிக்கும். ஆனா அந்த தீட்சை வாங்கினதுக்கு அப்புறம் அந்த நவக்கோள்களோ பஞ்சபூதங்களோ உங்க ஜாதகமோ எதுவுமே உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா குருவனுடைய ஆற்றல் உங்களுக்குள்ள வந்துடும். சரி, அதை பத்தி நான் பின்னாடி பேசுறேன். இதற்கு அடுத்தது இப்ப மூணாவது, ஃபர்ஸ்ட் சூரியன், ரெண்டாவது புதன், மூணாவது சுக்கிரன் பார்த்துட்டோம், நாலாவது சந்திரன். சந்திரன் நம்ம பூமியிலிருந்து 2,30,000 மைல் அப்பால நின்று நம்ம பூமியை சுத்தி வந்துட்டே இருக்கு. எத்தனை நாளைக்கு ஒரு டைம் உங்களுக்கு தெரியும்? 29 நாட்களுக்கு ஒரு முறை சுற்றி வருது. அப்படி சுற்றி வர்றதுதான் நம்ம பௌர்ணமி, அமாவாசை தினங்களாக, அந்த திதிகளாக நம்ம சொல்றோம். சரிதானுங்களா? அப்ப சந்திரன்ல இருந்து வரக்கூடிய காந்தாலை கதிர்கள் என்ன கலர்ல இருக்கு? பியூர் பால் போன்ற வெண்மை நிறம். சரிதானுங்களா? இந்த காந்தாலை கதிர்கள் நம்ம உடம்புல எது கூட தொடர்புடைய தெரியுங்களா? நம்ம உடம்புல ரத்த ஓட்டத்தோடு, பிளட் சர்க்குலேஷன். அப்ப இந்த ரத்த ஓட்டம் தான் நம்ம உடம்புக்குள்ள, ரத்த ஓட்டத்திலிருந்து தான் சதை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, வித்து எல்லாமே உற்பத்தி ஆகும். ஒரு மனித ஆரோக்கியத்திற்கு அடிப்படை என்னங்க? ரத்த ஓட்டம். அப்ப அந்த ரத்த ஓட்டத்தையே இந்த சந்திரன் கண்ட்ரோல்ல வச்சிருக்குன்னா அதுக்கு எவ்வளவு பவர் இருக்கும் பாருங்க. அதே போல மனது கூட தொடர்புடையது சந்திரன். அதனாலதான் இந்த அமாவாசை பௌர்ணமி தினங்களுக்கு நாம ஏன் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறோம்னா, அந்த சந்திரனுடைய காந்தாலை கதிர்கள் அபரிமிதமான தாக்கத்தை இந்த பூமியில ஏற்படும். சரி, நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அமாவாசை என்னைக்கு பாத்தீங்கன்னா
பெரியவங்க, வயதானவங்க உயிர் இழக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அமாவாசை அன்னைக்கு மனநிலை பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப ஆக்ரோஷமா செயல்படுவாங்க. சரியானுங்களா? மனநிலை பாதிக்கப்பட்ட இடங்களுக்கெல்லாம் அந்த அன்னைக்கு யாருமே பெருசா போக மாட்டாங்க, அலௌட் பண்ண மாட்டாங்க. மனநிலை பாதிக்கப்பட்டவங்கள சங்கிலிகள்ல கட்டி வச்சிருவாங்க அந்த அன்னைக்கு. ஏன்னா அந்த மன ஆற்றல் வந்து அமாவாசை அன்னைக்கு அபரிமிதமா வீட்லயே நிறைய சண்டைகள் வரும். அதனாலதான் அமாவாசை தினத்தன்னைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போயிருங்கன்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் இறை வழிபாட்டில் நம்ம திருப்பிட்டாங்க. அந்த ஆற்றலை நீ நல்ல விதத்துல செலவு பண்ணிக்கோ. சரிங்களா? பௌர்ணமி அதே மாதிரிதான். வந்த அத்தனை சுனாமியும் பௌர்ணமி அன்னைக்கு வந்ததுதான். சுனாமி எல்லாம் அந்த நிலாவினுடைய ஆகர்ஷண சக்தி, ஈர்ப்பு சக்தி அதிகமானதால நீர் மேல் நோக்கி வந்ததுதான் சுனாமி. அப்ப பௌர்ணமி அமாவாசை தினங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு அந்த சந்திரனுடைய ஆற்றல் வந்து அபரிவிதமா கிடைக்கக்கூடிய நாள். அந்த அன்னைக்கு நம்ம அந்த தியானத்துல, குறிப்பாக பஞ்சபூத நியாவர்த்த தியானம் அந்த நாள்ல செய்யும் போது அபரிவிதமான ஆற்றலை நாம பெற முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லா கோள்களுடைய ஆற்றலையும் வாங்கி நமக்கு கொடுக்கக்கூடிய சக்தி சந்திரனுக்கு இருக்கு. அதனாலதான் அதை தாய் கிரகம் என்று நம்ம சொல்றது என்னன்னா சும்மா சொல்லல. சரிங்களா? அந்த சந்திரன்ல இருந்து வரக்கூடிய ஆற்றல் நமக்கு அறிவு மேன்மையை கொடுக்கும், வாழ்க்கை வளங்களை கொடுக்கும். சரிங்களா? அதுவும் இல்லாம ஒரு மனிதன் புகழ் பெறுகிறான்னு வச்சுக்கோங்க. கீர்த்தின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? புகழ் கிடைக்குது அப்படின்னா அவனுக்கு அந்த சந்திரனுடைய ஆற்றல் வந்து அபரிவிதமா இருந்தா தான் அவன் புகழ்ல உயர்ந்து வர முடியும். நிறைய பேர் செம டேலண்டா இருப்பாங்க, ஆனா புகழ் கிடைக்காது அவங்களுக்கு. சிலர் கொஞ்சம் டேலண்ட்லயே மிகப்பெரிய புகழ் உச்சத்துக்கு வருவாங்க. என்ன காரணம்னா சந்திரனுடைய ஆற்றல் அவங்களுக்கு அதிகமாக ஈர்ப்பாக இருக்கிறது. அப்ப நமக்கு ரத்த ஓட்ட சம்பந்தப்பட்ட பிரச்சனை சரியாகணும்னாலும் சரி, மனம் சார்ந்த பிரச்சனைகள், நிலாவை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா மனம் அப்படியே அமைதியாயிரும், காமாயிரும். ஏன்னா நிலாவினுடைய ஆற்றல் நம்ம மன ஆற்றலோடு தொடர்புடையதா இருக்கு. சரிங்களா? அப்ப அந்த ஆற்றலை நம்மோட ஏற்று ஒன்றுபடுத்தி கொள்றோம். அது திங்கட்கிழமை அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? இது ஒவ்வொன்றுக்குமே வந்துங்க ஒரு பெரிய பட்டியல் இருக்கு. நவ கிரகங்களுக்கு ஒவ்வொரு தானியம் இருக்கு. நீங்க நெட்ல போய் சர்ச் பண்ணுங்க. நவ கிரகங்களுக்கு ஒவ்வொரு தானியம் இருக்கு. அதே போல நவ கிரகங்களுக்குன்னு நிறைய ஒவ்வொரு கலர் இருக்கு. சரிங்களா? இப்போ சூரியன்னு பார்த்தீங்கன்னா கோதுமை, சூரியனுக்கு வந்து கோதுமை. சந்திரனுக்கு வந்து நெல்லு, அரிசி. சரிங்களா? செவ்வாய்க்கு வந்து பாசிப்பயிறுன்னு நினைக்கிறேன் செவ்வாய்க்கு. சரி, நான் சொல்றேன். அதுக்கு ஒரு லிஸ்ட் இருக்கு, நான் எடுத்துட்டு கூட உங்களுக்கு வந்து அது வந்து சொல்றேன். சரிங்களா? இந்த கோதுமை, நெல்லு, பச்சைப்பயிறு, துவரப்பருப்பு, மொச்சக்கொட்டை, எள்ளு, சனிக்கு வந்து எள்ளு, கொள்ளு, உளுந்து. சரியா? இது எல்லாமே நவ தானியங்கள். நீங்க நவதானியம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாருக்குமே தெரியும். நவதானியங்களை எடுத்து பூஜையில நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம்னா நவதானியங்கள். அப்ப அந்த நவதானியங்கள்ல என்ன சிறப்புனா, நீங்க வாய்ப்பு இருந்ததுன்னா நவதானியங்களை அந்தந்த நாள்ல கூட நீங்க என்ன பண்ணலாம், உணவு சமைக்கலாம். கோதுமை வந்து சூரியனுக்கானது. அதனால வடக்குல சூரியனுடைய ஆற்றல் அதிகமா இருக்கும். அப்ப அங்க கோதுமை வந்து அங்க பயன்படுத்துறாங்க. சந்திரனுக்கு வந்து நெல்லு. சரிதானுங்களா? பச்சரிசியும் வச்சுக்கலாம், நம்ம நெல்லு, அரிசி சந்திரனோடது. சரிதானுங்களா? அப்ப அந்த திங்கட்கிழமையில அந்த நெல்லுக்கான உணவை நம்ம எடுத்துக்கலாம். செவ்வாய்க்கு வந்து துவரப்பருப்பு கரெக்ட். செவ்வாய்க்கு வந்து துவரப்பருப்பு. அந்த துவரை செவ்வாய்க்கிழமையில் எடுத்துக்கும் போது அதுக்கு அதிகப்படியான ஆற்றல் கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி பச்சைப்பயிறு புதன் பச்சை நிறத்தில் இருக்கிறதுனால அந்த பச்சை பயிறு. சரிங்களா? கொண்டக்கடலை உங்க எல்லாருக்குமே தெரியும், குரு பகவானுக்கு உகந்த ஒரு தானியம், சுண்டல். சரிங்களா? அதே மாதிரி மொச்சக்கொட்டை, சுக்கிரனுக்கு என்னங்க மொச்சக்கொட்டை. சரிங்களா? கருப்பு எள் வந்து சனி பகவானுக்குரியது. அதனாலதான் அந்த எள்ளு தீபம், நல்லெண்ணெயில தீபம் ஏற்றுவாங்க. உளுந்து வந்து ராகு பகவானுடைய தானியம்னு சொல்றாங்க. கொள்ளு வந்து கேது பகவானுடைய தானியம். இது என்னன்னா நீங்க புரிஞ்சுக்குங்க, இந்த ஒவ்வொரு கோள்களுடைய ஆற்றலும் ஒவ்வொரு
தானியங்களுக்குள்ள அபரிமிதமா அந்த தானியங்களுக்கு ஈர்க்கிற சக்தி இருக்கு. சரிங்களா? இந்த நவகிரக வழிபாட்டுக்குள்ள கூட இந்த நவ தானியங்களை வச்சு நம்ம முன்னோர்கள் செய்யறாங்க. சரிங்களா? இப்படி ஒவ்வொன்றுக்குள்ள போனீங்கன்னா நிறைய இருக்கு. அதே மாதிரி திங்கக்கிழமைனா நீங்க சந்திரனுடைய ஆற்றல்னா வெள்ளை கலர் துணி ஆடை அணியலாம். செவ்வாய்க்கிழமை சிவப்பு நிறமான ஆடை அணியலாம். புதன்கிழமை பச்சை நிறமான ஆடை, வியாழக்கிழமை மஞ்சள் நிறமான ஆடை, வெள்ளிக்கிழமை வெள்ளை நிறமான ஆடை, சனிக்கிழமை சாம்பல் நிறமான ஆடை, ஞாயிற்றுக்கிழமை ஆரஞ்சு நிறமான ஆடைகளை நீங்க பயன்படுத்தும் போது நவகோள்களுக்கு துணி சுத்தி இருப்பாங்க, நீங்க கவனிக்கலாம். அப்ப அந்தந்த கலர் அந்தந்த கோளுடைய ஆற்றலை அபரிவிதமா உங்ககிட்ட இழுத்துட்டு கொடுக்கும்னு அர்த்தம். சரிங்களா? இது எல்லாம் நுட்பங்களை நீங்க நிறைய பயன்படுத்தி அந்த நவகோள்களுடைய ஆற்றலை உங்க வாழ்க்கையில ஏற்று ஒன்றுபடுத்தி கொள்ளலாம். வெரி குட். சரி, இப்ப அடுத்தது சூரியன் பார்த்துட்டோம், புதன், சுக்கிரன், சந்திரன் 4 பார்த்துட்டோம். 5வது செவ்வாய். செவ்வாய்ங்கிற கோள் இந்த சூரியன்ல இருந்து கிட்டத்தட்ட 14 கோடி மைல் தொலைவில் இருக்கு. நாம 9 கோடி மைல் இருக்கிறோன்னு சொன்னோம். இந்த செவ்வாய் 14 கோடி மைல் தொலைவில் இருக்கு. அது சூரியனை சுத்திட்டு வரைக்கும் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் எடுத்துக்குது. 18 மாசம் எடுத்துக்குது. 1.5 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் சுத்துது. அந்த செவ்வாய், அதுலயே நமக்கு பேர் தெரியுது பாருங்க. செவ்வாய்னா சிவப்பு நிறமான காந்த அலை கதிர்களை அது வீசிக்கொண்டே இருக்கிறது. அப்ப அந்த சிவப்பு நிறமான காந்த அலை கதிர்கள் நம்ம உடம்புக்குள்ள எலும்பு இருக்குல்ல, இந்த எலும்புக்குள்ள மஜ்ஜைன்னு ஒண்ணு இருக்கும், உங்களுக்கு தெரியும். சரிங்களா? நான்வெஜ் சாப்பிட்றவங்க அது உறிஞ்சி சாப்பிட்டுருப்போம். அந்த எலும்புக்குள்ள இருக்கிற அந்த மஜ்ஜை நம்ம உடம்புல மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். மஜ்ஜை நம்ம உடம்புல இம்யூனிட்டி பவர், நோய் எதிர்ப்பு சக்தி, வெள்ளை இரத்த அணுக்களை அதிகப்படுத்துவது அதுதான். நண்பர்களே, ஒரே நிமிடம், சார்ஜ் கட் ஆயிடுச்சு. ஒரே நிமிஷம், ஒரு 2 நிமிஷம் கேப் எடுத்துக்கோங்க. நான் சார்ஜ் போட்டு லைன். சரி, இப்ப செவ்வாய் இன்னும் 4 கோள் பார்க்கணும். சரி, கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லிடுறேன் நானு. செவ்வாய் அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற எலும்புக்குள்ள இருக்கிற மஜ்ஜையோடு நேரடியான நெருங்கிய தொடர்புடையது. சரிங்களா? அப்போ அந்த செவ்வாயினுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தைரியம், அச்சமின்மை. சரிதானுங்களா? இப்ப யாருக்கெல்லாம் பய உணர்வு அதிகமா இருக்கோ நம்ம என்ன பண்ணலாம், செவ்வாய்ங்கிற கோள்கள் மேல அதிகமா தியானம் ஏற்றும் போது அந்த அச்சமற்ற ஒரு தன்மை நமக்கு இயல்பாகவே அமையும். சரிங்களா? அதே போல விஞ்ஞான அறிவு, மெய் அறிவு, இறைவனை பற்றிய உணர்வு, இது எல்லாவற்றுக்குமே அந்த செவ்வாய் அப்படிங்கிற கோள்ல இருந்து வரக்கூடிய ஆற்றல் நமக்கு அபரிவிதமான ஆற்றலை கொடுக்கக்கூடியது. சரிங்களா? குறிப்பாக இந்த தைரியம் அதிகமா இருக்கிறதுனால போலீஸ் துறை, இராணுவத்துறையில் இருக்கிறவங்க எல்லாம் நிறைய செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்றவர்களாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அப்ப நம்ம உடம்புல இம்யூனிட்டி பவர், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துவதற்கு, நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு, சரியானுங்களா, அந்த செவ்வாயினுடைய காந்த அலை கதிர்கள் நமக்கு ரொம்ப நேரடியான நெருங்கிய தொடர்புடையதா இருக்கு. அப்ப செவ்வாய் அப்படிங்கிற கோள்ல நம்ம மெடிடேஷன் அது நல்லா பண்ணும்போது அந்த ஆற்றலை நம்ம முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா குரு. சூரியன்ல இருந்து 5வது வட்டப்பாதை, சரிங்களா, 5வது வட்டப்பாதை 48 கோடி மைல் தொலைவில் இருக்குது குரு. இதுலயே பாத்தீங்கன்னா தெரியும், இந்த படத்துல பாருங்க, முதல்ல புதன், அப்புறம் சுக்கிரன், அப்புறம் சூரியன், அப்புறம் செவ்வாய். குரு தான் பெரிய கோள். இந்த கோள்கள்லயே பெரிய கோள் குரு தான். சரிங்களா? அந்த குரு ஒரு முறை சூரியனை சுத்திட்டு வர 12 வருஷம் எடுக்குதுங்க. அதுதான் அந்த குரு பெயர்ச்சி. நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். குரு பெயர்ச்சி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அது சுத்திட்டு வருது. ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு அது பயணிக்கும். சரிங்களா? அப்ப அந்த குருவில இருந்து வரக்கூடிய காந்த அலைக்கதிர்கள் பொன்னிறமான காந்த அலைக்கதிர்கள், கோல்டன் வேவ்ஸ், நீங்க அப்படி ஃபீல் பண்ணணும். சரிங்களா? செவ்வாய்க்கு சிவப்பு நிறமான காந்த அலைக்கதிர்கள் நீங்க உணரணும். அது மேல தவம் பண்றப்ப அந்த ஆற்றல் அப்படியே உங்க உடலுக்குள்ள போய் உங்க உடம்புக்குள்ள இருக்கிற எலும்புக்குள்ள இருக்கிற மஜ்ஜைக்குள்ள உள்ள இணையிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணணும்.
அது போல குரு வந்து நம்ம உடம்புல மூளை செல்களோடு நேரடியான நெருங்கிய தொடர்புடையது. அதனாலதான் குருவுக்கு ஏன் அவ்வளவு பவர் அப்படின்னா, குருவனுடைய ஆற்றல் நம்ம பிரெயின் செல்ஸ் கூட நேரடியான நெருங்கிய தொடர்புடையது. அப்ப மூளை சம்பந்தப்பட்ட மனம் சம்பந்தப்பட்ட எல்லா இயக்கத்தையும் அந்த குரு வந்து கண்ட்ரோல் பண்ணும். குறிப்பாக ஒரு மனிதன் தன் வாழ்க்கையினுடைய நோக்கமான இறை உணர்வை பெறுவதற்கு இந்த குருவனுடைய காந்த அலைக்கதிர்கள் அபரிமிதமாக நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? அதே போல அறிவு மேன்மை, ஒரு மனிதன் கல்வியில உயர்ந்து வரணும் அப்படின்னா, சரிங்களா, ஒரு மனிதன் மதிப்பு மரியாதையும் அவனுக்கு அதிகரிக்கணும்னா அந்த குருவனுடைய ஆற்றல் வந்து மிக மிக முக்கியமான ஒரு தேவை அவனுக்கு இருக்கு. சரிங்களா? குருவுக்கு இன்னும் நிறைய பலன்கள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு திருமணம் சரியா நடக்கலைன்னா கூட அந்த குருவனுடைய ஆற்றல் வந்து குறைவா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப அந்த குரு மேல தியானம் பண்ண பண்ண நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் எல்லாமே நீங்குவதற்கு ஆரம்பிக்கும். சரிங்களா? ரைட். அடுத்தது சனி. சனி தான் இருக்கிறதே கடைசி கோள், 6வது வட்டப்பாதையில் இருக்கு. இது சூரியன்ல இருந்து கிட்டத்தட்ட 88 கோடி மைல் 88 கோடி மைல் தொலைவில் இருக்கு. சரிதானுங்களா? இது ஒரு டைம் சூரியனை சுத்திட்டு வர்றதுக்கு 30 வருஷம் எடுத்துக்குது. 30 இயர்ஸ். நம்ம லைஃப் டைம்ல 3 தடவை தான் இந்த சனி வந்து சூரியனை சுத்திட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சரிதானுங்களா? இந்த சனிக்கு ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா, நம்மளோட கர்ம வினைகளை போக்குறதுல இந்த சனிக்கு அபரிமிதமான ஆற்றல் இருக்கு. சரிங்களா? பாவ பதிவுகளை நம்மகிட்ட இருந்து நீக்கிறதுல. அதனாலதான் அந்த ஈஸ்வரன் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை சனி அப்படிங்கிற கோளுக்கு மட்டும்தான் கொடுத்திருப்பாங்க. வேற சூரிய ஈஸ்வரனோ புதன் ஈஸ்வரனோ பேர் இருக்காது. சனீஸ்வரன் ஒரு பேர் இருக்கு இல்லையா? அப்ப ஈஸ்வரனுடைய தன்மை என்னன்னா அழித்தல், பாவப்பதிவுகளை அழித்தல். அப்ப ஒரு மனிதன் இருக்கிற பாவப்பதிவுகளை அழித்து அவனுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்யக்கூடிய ஆற்றல் இந்த சனியிலிருந்து வரக்கூடிய சாம்பல் நிறமான காந்த அலை கதிர்களுக்கு இருக்கு. இது நம்ம உடம்புல 72,000 நரம்புகளோடும் நேரடியான தொடர்புடையதா இருக்கு. அப்ப சனி மேல நம்ம தியானம் பண்ணும்போது நமக்கு முதல்ல கிடைக்கிறது உடல் நலம். சரிங்களா? உடல் ஆரோக்கியத்திற்கான செயல்பாடு எல்லாமே சனியினுடைய ஆற்றல் இருக்கு. நரம்பு மண்டலம் பலப்படும் போது உடல் நலம் ஆரோக்கியமாகும். அதே மாதிரி நீண்ட ஆயுள், உடல் நலம் நல்லா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா நீண்ட ஆயுள் கிடைக்கும். பொருள் வளம், செல்வ வளத்தை சனிங்கிற ஆற்றல் வந்து அபரிவிதமா கொடுக்கும். மன வளத்தை கொடுக்கும், மனதிற்கு அமைதியை கொடுக்கும், மனதிற்கு ஆற்றலை கொடுக்கும், மனதிற்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். சரிதானுங்களா? அப்ப உடல் நலம், நீலாயுள், நம்ம சங்கல்பத்தில் சொல்ற நிறை செல்வம், சரிதானுங்களா, அத்தனையுமே வந்து கொடுக்கக்கூடிய அந்த சனியினுடைய காந்த அலை கதிர். அதனாலதான் சனிக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஒரு சக்தி இருக்கு நம்ம கர்மாவை போக்குறதுல. ஆனா சனி வந்தா நம்ம எல்லாருமே பயந்துக்கிறோம். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரிதானுங்களா? அது நம்ம கிட்ட கர்ம வினை இருந்தா தான் நமக்கு ஒரு துன்பத்தை கொடுத்து அந்த கர்ம வினையை வெளியே தள்ளுமே தவிர சனிக்கும் நமக்கும் ஒன்றும் தனிப்பட்ட விரோதம் எல்லாம் கிடையாது. புரிஞ்சுதுங்களா? அப்ப அந்த சனியினுடைய காந்த அலை கதிர்கள் நம்ம எந்த அளவுக்கு ஒன்றுபடுத்துறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம எல்லா வளங்களையும் பெற முடியும். குறிப்பாக செல்வ வளத்திலையும் அதிகரிக்க முடியும். கடைசியா இருக்கிறது ராகு கேது. ராகு கேதுங்கிறது என்னன்னு புரிஞ்சுக்குங்க. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த விளக்கத்துல. ராகு கேதுங்கிறது இந்த மாதிரி கோள் கிடையாது. ராகு கேதுங்கிறது அது ஒரு காந்த அலை பாதை. அதாவது ராகு கேதுங்கிறது சூரியனுடைய மையத்திலே அணுக்கள் ஒன்று கூடும் போது அங்கு அணுச்சிதைவு ஏற்பட்டு என்ன ஆகுதுங்க, ஒரு சுத்த வெளி கிரியேட் ஆகுது. அந்த சுத்த வெளி அங்க இருந்து கிரியேட் ஆகும்போது அங்க அது நிக்க முடியாம சூரியனுடைய 2 சைடுல அப்படியே பீரிட்டு பாய்ந்து வெளியே போகுது. அப்படி வெளியே போற அந்த கருமை நிறமான காந்த அலை கதிர்களை ஒரு பக்கம் ராகுன்னு சொல்றோம், இன்னொரு பக்கம் கேதுன்னு சொல்றோம். ஒரே இதுதான் 2 சைடு போகுது. அதான் பாம்பை வந்து உங்களுக்கு அடையாளமா காமிச்சிருப்பாங்க. பாம்பினுடைய தலையிலிருந்து பாதி உடம்பு வரைக்கும் ராகுன்னும்
அந்த பாதி உடம்புல இருந்து வால் வரைக்கும் கேதுன்னு. அப்போ ஒண்ணுதான் ரெண்டா பிரிஞ்சிருக்குதுங்கிற உதாரணம். ரெண்டாவது பாம்பு வளைஞ்சு நெளிஞ்சு போற மாதிரி அந்த காந்த அலை கதிர்கள் வளைஞ்சு நெளிஞ்சு போகுதுங்கிறத உதாரணத்திற்கு தான் அந்த உருவங்களை வடிவமைச்சாங்க. நமக்கு அதுக்குள்ள இருக்கிற தன்மை புரியாததுனால நமக்கு குழப்பங்கள். ஓகேவா? அப்ப இந்த கருமை நிறமான காந்த அலை பாதைகள் நம்ம உடம்புல சுத்த சக்தின்னு சொல்றோம்ல, ஓஜஸ் சக்தி, காய்கள் பத்தி அதை பத்தி தெளிவா பேசுவோம். அந்த ஓஜஸ் சக்தியோடு தொடர்புடையதா இருக்கு இந்த காந்த அலைக்கதிர்கள். ரொம்ப முக்கியங்க. ஒரு மனிதன் இறையுணர்வு பெறணும் அப்படின்னா இந்த காந்த அலைக்கதிர்கள் ரொம்ப ரொம்ப நமக்கு சப்போர்ட் பண்ணணும். அதனால நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ராகு காலம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அத நிறைய பேர் தப்பான காலம், ராகு காலம்ங்கிறது தப்பான காலம்னு நினைச்சிட்டோம். தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ராகு கேது காலங்கள் நாம் இறையுணர்வை பெறுவதற்கான நேரங்கள். அந்த நேரத்துல நாம வேற எந்த வேலையும் செய்யக்கூடாது. குறிப்பா பணம் சம்பாதிக்கிற வேலை தேவையில்லை. அப்படிங்கிறதுனால ராகு காலம் கேது காலத்துல வேற எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க, இறை வழிபாட்டுக்கு மட்டும் நீங்க செய்யுங்கன்னு மகான்கள் சொன்னதை நாம தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். வேற எந்த வேலையுமே செய்ய வேண்டாம்னு சொன்ன உடனேயும் அந்த நேரத்துல ஒரு நல்ல காரியங்கள் எதுவுமே செய்யறத நம்ம நிறுத்திட்டோம். இதுதான் நம்மளோட புரிதல். சரிதானுங்களா? அப்ப ராகு காலம் கேது காலம் என்பது இறைவனை உணர்வதற்கான காலம். சரிதாங்களா? மகரிஷி அவங்க சனிக்கிழமை ராகு காலத்துலதான் ஆழியார் அறிவித்திருக்கோலையே ஓபன் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. சரிதானுங்களா? அப்ப இந்த ராகு காலம் கேது காலம்ங்கிறது நம்ம இறை உணர்வை பெறுவதற்கு, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்வதற்கு, நம்ம வாழ்க்கை வளங்கள் அனைத்தையும் பெறுவதற்கு அது ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடியது. நீங்க தயவு செஞ்சு புரிந்து கொண்டு அது என்ன சொல்லியிருக்காங்க, எதுக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுட்டு நம்ம பண்ணணும். ஓகேங்களா? நம்ம மனதில் இருக்கிற பயங்கள் தீரும், நமக்கு நல்ல ஒரு நம்பிக்கை கிடைக்கும், நம்ம வாழ்க்கையில் ஒரு தெளிவு கிடைக்கும். சரிதாங்களா? இது எல்லாமே ராகு கேதுவினால் நமக்கு கிடைக்கக்கூடிய அபரிவிதமான பலன்கள். சரிங்களா? சூரியனுடைய ஆற்றல் உங்களுக்கு நல்லா கிடைச்சிட்டே இருந்ததுன்னா எல்லா செல்வங்களும் உங்களுக்கு பெருகும், ஆரோக்கியம் வரும். சந்திரனுடைய ஆற்றல் கிடைச்சா புகழ்ல நீங்க உயர்ந்து போக முடியும். செவ்வாய் தைரியத்திற்கான காரகன். சரிதானுங்களா? மன தைரியம், மன வலிமை. புதன் அறிவாற்றல், கல்வி வளம். குரு பகவான் செல்வம், இறை உணர்வு. சரிங்களா? இது எல்லாமே குருவனுடைய ஆற்றல். அதே மாதிரி திருமணம், ஒரு குழந்தை பிறப்பு, இதெல்லாமே குருவுக்கு ரொம்ப ஒரு சக்தி மிக்க ஒரு செயல். சுக்கிரன் திருமணத்திற்கு சுக்கிரனுக்கும் பெரிய தொடர்பு இருக்கு. சுக்கிர யோகம்னு சொல்லுவாங்க இல்லையா? நல்ல மனைவி, நல்ல கணவன் அமையிறது, நல்ல செல்வ வளம் பெருகுவது, இதெல்லாமே சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் இருக்குது. சனி பகவான் ஆயுளை நீட்டித்துக் கொள்வது, உடல் ஆரோக்கியத்தை பெருக்குவது. சரிதானுங்களா? ராகு கேது ஞானக்காரகன்ல கேதுவுக்கும் ஒரு ஆற்றல் அதிகமா இருக்கு. சரிதானுங்களா? ஒரு ஆன்மீகத்துல நம்ம உயர்ந்து போகணும், ஒரு முக்தி நிலை அடையணும், ஒரு ஞான நிலை அடையணும்னா அந்த கேதுவனுடைய ஆற்றல் நமக்கு நல்லா இருக்கணும். சரிங்களா? அப்ப இந்த 16 செல்வங்களையும் நமக்கு கொடுக்கக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நவக்கோள்களுக்கு இருக்கு. சரிங்களா? அதனால மகரிஷி என்ன பண்ணிருக்காங்க, இந்த நவக்கோள்களையும் நாம அதனுடைய ஆற்றலை நம்மோட ஏற்று ஒன்றுபடுத்தி கொள்றதுக்கு ஒரு தியானத்தை வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க அற்புதமா. நாம அந்த தியானத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தா போதும், எதற்கு நீங்க பயப்பட வேண்டாம். சரிதானுங்களா? அந்த பஞ்சபூத நவக்கோள்களுடைய ஆற்றல், அது கூட கடைசியா மகரிஷி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற 12 ராசி மண்டலத்தில் இருக்கிற எனர்ஜி நம்ம கூட இணைச்சிருவாங்க. புரியுதானுங்க? அப்ப பிரபஞ்சம் முழுக்க இருக்கிற எல்லா ஆற்றலையும் நம்ம கூட இணைக்கக்கூடிய ஒரு தவம் தான் பஞ்சபூத நவ தவம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து அந்த தியானத்தை செய்துட்டு வாங்க. நம்ம வாழ்க்கையில இருக்கிற பல தடைகள், சிக்கல்கள் நீங்கும். சரிதானுங்களா? அதே போல எல்லா செல்வ வளமும் நமக்கு பெருகும். மன மகிழ்ச்சி, உடல் ஆரோக்கியம், செல்வ வளம், குடும்ப அமைதி, பொருளாதார மேம்பாடு எல்லாமே நிகழும் என்பதை புரிந்து கொண்டு இந்த தியானத்தை தொடர்ந்து ஏற்றிட்டு வாங்க என்று கூறி இன்றைய சிந்தனையை நம்ம நிறைவு செய்வோம்.
அடுத்த வகுப்புல நம்ம அடுத்த பயிற்சி இப்ப மகராசனம் சொல்லியிருக்கிறோம். அடுத்த பயிற்சி வாழ்க வளமுடன். ஐயா மியூட் ஆயிடுச்சுங்க ஐயா. வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன் நண்பர்களே. அடுத்த வகுப்புல நம்ம மகராசனம் அதைத்தான் நம்ம கற்றுக்கொள்ள இருக்கிறோம். மகராசனத்தை தெளிவாக கற்று பயிற்சி செய்ய இருக்கிறோம். மிக முக்கியமாக நம்ம முந்தானத்திலிருந்து 21 நாள் இந்த பஞ்சபூத நவகிரக தியானத்தை நம்ம தொடர்ந்து இயற்றணும் அப்படின்னு நண்பர்கள் எல்லாருக்கும் கேட்டுக்கிறோம். வருகின்ற 30ஆம் தேதி 21 நாள் நிறைவிலே வருகின்ற 30ஆம் தேதி உங்களுக்கு ஆக்கினை என்ற குண்டலினி யோகத்தின் உச்சகட்டமான ஒரு சக்தி மிக்க ஒரு தியானத்தை தீட்சையை நம்ம கொடுக்க இருக்கிறோம். அது நீங்க எல்லாரும் பெற இருக்கிறீங்க. அந்த தீட்சை இன்னும் ஆழமாக சிறப்பாக அமைவதற்கு நீங்க இந்த 21 நாள் விரதத்தை முடிந்த வரைக்கும் கொஞ்சம் தீவிரமாக கடைபிடிங்க. குறிப்பாக இந்த பஞ்சபூத நவதவத்தை ஒரு நாளைக்கு 2 முறை காலை மாலையில் தொடர்ந்து செய்துட்டு வாங்க. உடற்பயிற்சி சொல்லி கொடுத்த வரைக்கும் முழுமையா செய்துட்டு வாங்க. காய்கள் பயிற்சியை நிறைவா ஒரு நாளைக்கு 10 முறை தொடர்ந்து செய்துட்டு வாங்க. நீங்க செய்யற செயல் தான் உங்களுக்கு விளைவை கொடுக்கும் அப்படிங்கிறத மனதில் வைத்துக் கொள்ளுங்க. சரி, அந்த அளவிலே நாம் இப்போ எல்லாரையும் வாழ்த்தி நிறைவு செய்ய இருக்கிறோம். அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறுமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து பயிற்சிகளில் ஈடுபடுவோம், ஆன்ம உயர்வை பெறுவோம் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்வோம்.